விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 5 நாட்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், தோழர்கள், பொதுமக்களை சந்திச்சுட்டு என்னென்ன திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு வரேன். இந்த பரமக்குடியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம். இமானுவேல் சேகரனார் அவருடைய குடும்பத்துடைய கோரிக்கை ஏற்று நான் தான் அவருடைய நினைவு நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்க வீர வணக்கம் செலுத்திட்டு போறேன். அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். அதே மாதிரி அரசு விழாவாக அவர் ஜெயந்தி விழா நடத்தப்படுகிறது. அதுக்கும் நம்முடைய அரசு தான் அந்த ஆணைகளை போட்டுச்சு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி அரசு மருத்துவமனை இன்னைக்கு தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டடங்கள் வழங்கப்பட்டிருக்கு. செஞ்சு கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய பரமக்குடியில 14 கோடி ரூபாய் செலவுல வைகை ஆற்றுல உயர்மட்ட பாலம் இப்ப கட்டப்பட்டு பல்வேறு கிராம மக்கள் பயன்பெற்று வராங்கன்னா அதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்திபனூர் கமுதி இடையே புறவழிச்சாலை அவுட்டர் ரிங் ரோடு. பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இன்னைக்கு மாணவர்களுக்கு சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம், உரப்புலி அருகில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், பொன்னையாபுரம் பகுதியில் மாணவ மாணவியருக்கு சமூக நீதி விடுதி கட்டிடங்கள், ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம். கலையூர்ல சமுதாய நல கூடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடியில இன்னைக்கு புதிய வார சந்தை அமைக்கப்பட்டிருக்கு. யமனேஸ்வரத்துல 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மின் தகன மேடை, 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி நகராட்சியில கல்லூரி மாணவிகள் தங்கி படிக்க ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கோம். சமூக நீதி விடுதிகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். கைத்தறி நெசவாளர் பெருமக்கள் அதிகமா இருக்கிற பகுதி இந்த பரமக்குடி நகராட்சி. தலைவர் அவர்கள் தான் முதன் முறையாக, கலைஞர் தான் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 100 யூனிட் அதிகமாக இலவச மின்சாரத்தை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 1,25,00,000 செலவில் கைத்தறி ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனை திட்டங்களையும் நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் மேன்மேலும் வரணும்னா, நம்முடைய பரமக்குடி சட்டமன்றத்துக்கு வரணும்னா நீங்க வர்ற 23ஆம் தேதி நம்முடைய சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அதே மாதிரி வரும்போது இப்படி கதிரவன் அவர்கள் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு. மீண்டும் ஆட்சி அமைக்க போது திமுக தான், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. அப்படி வரும்போது நீங்க எனக்கு இந்த தொகுதிக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு, இன்னும் செஞ்சு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆட்டங்குடி, வாணிய வெள்ளம், தாழையடி அங்கெல்லாம் சமுதாய நலக்கூடம் அமைச்சு தரணும்னு ஒரு கோரிக்கை. அரியாங்கோட்டை, ஆர்காவனூர் வழியாக வாகவயலுக்கு செல்லும் இணைப்பு சாலையை சீரமைச்சு கொடுக்கணும்னு கோரிக்கை. புதுக்குடி ஊராட்சியில தெருக்கல்ல சாலை வசதியும் மயான சாலை வசதியும் செய்து தரணும்னு கோரிக்கை. கீழே பார்த்திபனூர்ல தார் சாலை அமைக்கணும்னு கோரிக்கை. மேலக்காவனூர்ல கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு பேவர் பிளாக் சாலை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை. அரசனூர்ல கண்மாய ஒட்டி தடுப்பு சுவர் கட்டி தரணும்னு கோரிக்கை. அம்மன் பனையூர்ல கலையரங்கம் வேணும்னு ஒரு கோரிக்கை. சத்திரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஸ்கேன் வசதி ஏற்படுத்தி தரணும்னு ஒரு கோரிக்கை. தாழையடி கோட்டையா வழியா பேருந்து வசதியை அதிகரிக்கணும்னு, பஸ் வசதியை ரூட் வசதி அதிகமாக்கணும்னு கோரிக்கை. வைகை ஆற்றின் வலப்புற கால்வாயை தூர்வாரணும். விளையாட்டு திடலுக்கு சுற்றுச்சுவர் கட்டி தரணும். நரியன் புதுக்குடியிருப்பு பகுதியில் மயானத்தை சீரமைச்சு தரணும். ஜவுளி விற்பனையில சேலை ஒன்றுக்கு தள்ளுபடி மானியத்தை 300 ரூபாயாக அதிகப்படுத்தி கொடுக்கணும். ராமேஸ்வரத்துல கைத்தறி ஜவுளி விற்பனை கூட அமைக்கணும்னு இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். இந்த அண்ணன் சகோதரர் கதிரவன் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அமிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். அந்த வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு நானும் சட்டமன்ற ஒரு தொகுதியா போய் மக்களை சந்திக்கிறோம். தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு 4 நாட்களா மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். எந்த தைரியத்துல மக்களை போய் சந்திக்கிறோம்? கடந்த 5 வருஷமா நம்முடைய ஆட்சியில சிறப்பான பல திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையில மக்களை சந்திக்கிறோம்.
போன தேர்தலுக்கு நாம கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு கொடுத்துருக்கிறோங்கிற அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு மக்களை சந்திக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். போன முறை ஆட்சிக்கு வரும்போது நம்முடைய தலைவர் கொடுத்த மிக மிக முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுக்கப்படும்னு சொன்னோம். சொன்னதை செஞ்சு காட்டமா? தலைவர் செஞ்சு காட்டாங்களா? இன்னைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அமைச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு அரசு பள்ளியில வந்து படிச்சா குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பசியோட படிக்க கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி தரப்பட்டது. அதே மாதிரி பள்ளிக்கூடம் வந்து படிக்கிறாங்க பசங்க, காலேஜ் போய் படிக்கணும்ல. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் நம்முடைய ராமநாதபுரம் பரமக்குடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.